வேதத்தில் வேதம் ஒரு வசனம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். பிசாசானவனை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, திருடன் அப்படின்னு சொல்றாரு. பிசாசு திருடன். அப்போ இந்த பிசாசு எப்படிப்பட்ட திருடன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்னா, பிசாசு வசனத்தை திருடுவான், பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருடுவான், நன்மையான ஆசீர்வாதங்களை எல்லாம் திருடுவான். இந்த மாதிரி பிசாசு நம்மிடத்திலிருந்து நிறைய திருடுவான் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உலகத்திலே இருக்கிற ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ள வர்றான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன எடுத்துட்டு போவான்னு நினைச்சு என்ன எடுத்துட்டு போவான்? நம்முடைய வீட்டில் இருக்கிற குக்கரை எடுத்துட்டு போயிடுவானா, இல்லை நம்முடைய வீட்டில் இருக்கிற பழைய ஒரு ரெங்கு பெட்டியை தூக்கிட்டு போயிடுவானா, இல்லைன்னா இந்த டேப் ரெக்கார்டு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு போவானா? நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டிலேயே எது விலையேற பெற்றது, எது ரொம்ப காஸ்ட்லி, அவனுடைய கண்ணு நகை இருந்தா நகை மேல போகும், டைமண்ட் இருந்தா டைமண்ட் மேல போகும், நகையும் டைமண்டும் இல்லையா வெள்ளி மேல போகும். அப்போ அந்த வீட்டிலேயே காஸ்ட்லியான பொருளை திருடுகிறவன் தான் பிசாசு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிசாசு அப்படின்றவன் திருடன், உங்களிடத்துல இருந்து நிறைய திருடுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில காஸ்ட்லி அப்படின்றது என்ன நீங்க நினைச்சு பாருங்க. என்ன காஸ்ட்லி? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுலயே உங்களுக்கு என்ன காஸ்ட்லி? உங்க கணவரா, உங்க மனைவியா, உங்க பிள்ளைகளா, உங்களுக்கு கொடுத்திருக்கிற வீடா, இல்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியமா? என்ன காஸ்ட்லி? நிறைய பேர் நிறைய விதமா காஸ்ட்லின்னு நினைக்கிறோம். ஆனா பைபிள் ஒண்ணு சொல்லுது, நீங்க ஒரு வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சேர்ந்து வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். நீங்க வேதம் சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். உங்கள் விசுவாசம். உங்கள் எல்லாரும் சொல்லுங்க, வீட்டிலே இருக்கிற பொன்னை பார்க்கலாம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். நம்முடைய வீட்டிலே இருக்கிறதுலே, நாம் நினைக்கிறதுலே ரொம்ப நமக்கு விலையேற பெற்றதாய் தெரிகிறது பொன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பொன்னை பார்க்கலும் விலையேற பெற்றது ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஃபெய்த், உங்க விசுவாசம். இப்போ திருடணும்னு நினைக்கிற சத்துரு என்னுடைய வீட்டை திருடிட்டான், என்னுடைய பணத்தை திருடிட்டான், என்னுடைய வேலையை திருடிட்டான், இதெல்லாம் நார்மல். ஆனா சத்துரு பெரிய திருட்டுத்தனம் திருடணும்னு நினைக்கிறது என்ன திருட நினைக்கிறான்னா, உங்களுடைய ஃபெய்த்தை, உங்களுடைய விசுவாசத்தை திருடணும்னு நினைப்பான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப காத்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது என்ன எழுதுறார் அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன். நீங்கள் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு தருவார். நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய சபையை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் சொத்தை நான் காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதல. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன்,
கடைசி வரையிலையும் என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துரு திருட நினைக்கிறான், மகளே திருட நினைக்கிறான், மகனே திருட நினைக்கிறான். உன்னுடைய மற்ற எந்த பொருளையும் அல்ல, உன் வாழ்க்கையிலே இருக்கிற விலையேற பெற்ற விசுவாசம். இந்த விசுவாசம் விலையேற பெற்றது. காரணம் என்னவென்றால், உன்னோடு கூட இருந்த நிறைய பேர் இதே போல விசுவாசிக்கவில்லை, இதே போல நம்பவில்லை, இதே போல கை தூக்கவில்லை. ஆனால் உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் வந்துச்சு, உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துச்சு, நீங்க கையை தூக்குனீங்க. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை திருடுகிறதற்கு பிசாசு முயற்சி எடுக்கிறான். ஆனால் நீங்கள் இன்றைக்கு கொடுங்கள். இல்ல, விலையேற பெற்ற விசுவாசத்தை, விலையேற பெற்ற விசுவாசத்தை, ஃபெய்த்தை மட்டும் எப்ப வரைக்கும் காத்துக்கொள்ளணும் தெரியுமா? ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் விசுவாசத்தை நீங்க காத்துக்கணும். உங்களுக்கு பரீட்சை எதுல வரும் தெரியுமா? ஃபெய்த்ல தான் வரும், விசுவாசத்துல தான் வரும். ஆரம்பத்துல எல்லாம் நம்ம ரொம்ப விசுவாசிப்போம். நாட்கள் தாண்ட 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 நம்முடைய விசுவாசத்திற்கே ஒரு பெரிய அசைவு வரும். நம்பலாமா, நம்ப வேண்டாமா? நிறைய இப்போல்லாம் கூட படிக்கிற பிள்ளைகள் கூட விசுவாசத்தை வழி விலகி பண்ண போவாங்க. கூட வேலை செய்கிற நிறைய பேர் விசுவாசத்தை நிறைய பேர் எடுத்து போடுவாங்க. பாருங்க, பல வருடங்களாய ஆண்டவருக்கு உழைச்சவங்க, ஊழியம் செய்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டு நிறைய பேர் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. சர்ச்சுக்கு வர்றதை நிறைய பேர் நிறுத்திட்டாங்க. பைபிள் வாசிக்க வேண்டான்னு நிறைய பேர் முடிவெடுத்துட்டாங்க. அவங்க முடிவெடுத்தது மட்டுமல்லாம நம்முடைய விசுவாசத்தை சேதப்படுத்துகிறதற்கு சத்துருவால அனுப்பிவிடப்படுகிற ஏஜென்டா மாறுவாங்க. ஆனா இன்றைக்கு இந்த 5வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்னா, இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை விட மாட்டோம். நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் எடுக்க மாட்டேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்திலிருந்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது, பிரிக்க மாட்டாது. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சொல்லுங்க, ஒரு 5 டைம் சொல்லுங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல். எடுங்க எடுங்க, அந்த தீர்மானத்தை கர்த்தர் இப்ப வாய்க்க பண்றாரு. இல்ல, விசுவாசத்தினால அற்புதம் நடக்க போகிறது, நம்புறதுனால அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசத்தை கனப்படுத்துகிற தெய்வம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரர்கள் என்ன சொன்னாலும், நான் ஆண்டவரை பிடிச்சது தான். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தது தான். முன்னாடி எடுத்து வச்ச காலை நான் பின்னாடி எடுத்து வைக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் எடுத்து வைக்க மாட்டேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் நம்புறேன். கர்த்தர் தேடுறார், கர்த்தர் தேடுறார். பிசாசு வந்து கண்ணமிட்டு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை திருடுறதற்கு முயற்சி எடுத்து விசுவாச குறைவை உண்டு பண்ணலாம். சிலரை கர்த்தர் திருட்டுத்தனமா உங்க வாழ்க்கையில அனுமதிக்கலாம். இப்ப நீங்க வரும்போது கூட அவ்விசுவாசம் ஒருவேளை விதைக்கப்பட்டிருக்கலாம். உங்க இருதயத்துக்குள்ள அவ்விசுவாசத்தை பிசாசு விதைச்சிட்டே இருக்கலாம். நீங்க இடம் கொடுக்காதீங்க சிஸ்டர், பிரதர், நீங்க இடம் கொடுக்காதீங்க. என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், என் ஆண்டவர் ஜீவிக்கிறவர். என் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை நான் எடுக்க மாட்டேன். நான் நம்புகிறவர் பெரியவர், நான் நம்புகிறவர் பெரியவர். அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மை உள்ளவர். ஆமென். கரங்களை தட்டி சொல்ல போகிறோம், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லுவதற்கு நீர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு நீர் மனுபுத்திரன் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. கரங்களை தட்டி ஆமென்.
நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மறுபுத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மறுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன், நீ செய்வதை தடுப்பவன். பாரோ தேசடா தெய்வமே, யெகோவா என்னை பெருக செய்பவரே. பாரோ தேசடா யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஒரு விசை கூட நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நான் நம்புறேன், போய் சொல்லிட மனம் மாறிட அது புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன், நீ செய்வதை தடுப்பவன். பாட பாட எல் ஷடாய், praise the Lord. தெய்வமே என்னை பெருக கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, ஓ ஹalleluya. யெகோவா தெய்வமே என்னை பெருக. விசுவாசத்தோட கரங்களை தட்டி, விசுவாசத்தோட கரங்களை தட்டி. Thank you Jesus, thank you Jesus. யார் சேதப்படுத்த முடியும், யார் சேதப்படுத்த முடியும்? நான் வாழ்ந்தாலும் அவரோடு தான், நான் மரித்தாலும் அவரோடு தான். நான் வாழ்ந்தாலும் அவரோடு தான், மரித்தாலும் அவரோடு தான். என்னையும் என் ஆண்டவரையும் பிடிக்கவே முடியாது. என்னுடைய ஆண்டவரிடத்திலிருந்து யாரும் என்னை எடுத்து போட முடியாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் கடைசி வர கர்த்தருக்காக நான் நிற்பேன், கர்த்தருக்காக நான் நிற்பேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே அடைந்ததிலேயே பெரிய பெரிய அப்படின்னா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படின்றதுல நான் ரொம்ப ஜெபம் பண்ணது, நிறைய ஜெபம் பண்ணேன். வேற இதுக்கெல்லாம் ரொம்ப பெருசா ஜெபம் பண்ணல. ஆனால் நான் ரொம்ப ஜெபம் பண்ணது எதுக்குன்னா, இந்த இடத்துக்காக தான் ஜெபம் பண்ணது. இந்த இடம் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிறதற்கு ஒரு சொந்தமான இடம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்ணீர், பல வருடங்கள், பல இரவுகள், பல பகல்கள் அப்படியே நடந்தெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் அந்த ஜெபம் முடியும் போது எனக்குள்ள ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசம் வருது. இல்லை, ஆண்டவர் கொடுத்துருவாரு, ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆனால் அந்த வார்த்தை, அந்த ஃபெய்த் எனக்குள்ள வரும்போது ஒன்றுமே இல்லை, அது நடக்கக்கூடிய எந்த வழியும் இல்லை. ஆனால் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வருது, இது நடந்துரும். எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சொல்ல தெரியாது, அது எப்படின்னு தெரியாது. ஆனால் எனக்கு தோணுது நடந்துரும் அந்த ஜெபம் பண்ணி முடியும் போது. அப்போ ஆண்டவர் என் மனசில் பேசுறது மாதிரியே ஒரு உணர்வு, சரி நீ ஜெபம் பண்ணுறது மாதிரியே என்னுடைய ஊழியத்தை செய்கிறதற்கு இந்த இடத்தை நான் உனக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ, நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது. அப்போ என்னுடைய மனசு சொல்லுது, நீ இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லணும் தெரியுமா? பெஸ்டா நீ சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை அவருடைய இருதயத்தை அப்படியே குளிர பண்ணணும். அந்த ஒரு வார்த்தை பெஸ்டா, நீ உலகத்திலே இருக்கிறதுலையே, ஏன்னா எனக்கு நான் நினைச்சதுலேயே பெஸ்ட்டை நீங்க எனக்கு தரப்போறீங்க ஆண்டவரே. நான் அப்போ ஒன்று மட்டும்தான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆண்டவரே நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே.
எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசா தெரிஞ்சது என்ன தெரியுமா? ரொம்ப பெருசா தெரிஞ்சது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதத்தை பார்த்தாலும் பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது அவங்களுக்கு முன்னாடி வந்தது நின்று என்ன வந்து நின்றுச்சு தெரியுமா? அவிசுவாசம் தாங்க வந்து நின்றுச்சு. அவ்வளவு அற்புதத்தை பார்த்தாங்க, ஆனா தண்ணீர் இல்லைன்ன உடனே அவிசுவாசம் தாங்க முன்னாடி வந்து நின்றுச்சு. அவ்வளவு அற்புதத்தை பார்த்தாங்க, எகிப்தினுடைய சேனை வந்து நின்னுடனே அவிசுவாசம் தாங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையுமே செய்யலையா? எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம்! இங்க நீங்க எல்லாம் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறதே அற்புதம், நீங்க வாழ்றதே அற்புதம். கர்த்தர் நிமிஷத்துக்கு நிமிஷம் அற்புதம் செஞ்சார். திரும்பி பாருங்க, உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தா எத்தனை மிராக்கிள். ஆனா இப்போ ஒரு தேவைன்னு வரும்போது, ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது உங்களுக்கு முன்னாடி நிக்கிறது விசுவாசமா அவிசுவாசமா? கேட்டு பாருங்க. விசுவாசமா எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் செஞ்சிரு ஆண்டவரே, செய்ய மாட்டீரா? இதுவரையில நடத்துனீங்கல்ல, நடத்துவீர் ஆண்டவரே. நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் கலங்க மாட்டேன், எனக்குள்ள நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். யாருக்காவது அப்படி தோணுதா? அந்த பிரச்சனை வந்த உடனே அடுத்த நிமிஷம் நடக்குமா நடக்காதா? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? ஐயோ ஐயோ, கர்த்தர் துக்கப்படுற. அதனாலதான் நான் இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை சந்திச்சதுனாலதான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில பெஸ்டா ஒன்ன செய்யற ஆண்டவரே, சாகிற வரைக்கும், கண்ணை மூடுகிற வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு உங்களை சந்திக்கிற வரைக்கும், எது நடந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன். நீர் எனக்கு நம்பத்தக்க தேவன். என்ன நடந்தாலும் இப்போ இந்த 5வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஒரே ஒரு தீர்மானம், ஒரே ஒரு தீர்மானம், எதை திருடுறதுக்கு நான் விட மாட்டேன். சொல்லுங்க. நிறைய பேர் விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டாங்க சிஸ்டர், பிரதர். நிறைய பேர் விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டாங்க பிரதர். நிறைய பேர் வாயில துதிக்கிறாங்க, இருதயம் சந்தேகப்படுது. வாய் நிறைய சத்தியத்தை பேசுறாங்க, இருதயம் சந்தேகப்படுது. ஜோம் பண்றாங்க, ஜோம் பண்ணி முடிச்ச உடனே வெறுமையா இருக்குது. ஏன்னா விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத ஜெபம் எப்படி கேட்கப்படும்? விசுவாசம் இல்லாம ஆண்டவரை எப்படி நம்ம தரிசிக்க முடியும்? ஃபெய்த் இல்லை, ஃபெய்த் இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த 5வது நாள் கர்த்தர் எல்லாருடைய விசுவாசத்தையும் மீண்டும் ஒரு விசை கர்த்தர் தட்டி எழுப்ப நினைக்கிறார். அந்த சத்துரு திருடின விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு மீண்டும் தருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். என்னிலே விசுவாசத்தை துவங்குற கர்த்தர். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லு, நான் நம்புறேன் 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 நம்புறேன். நீங்க உண்மை உள்ளவர் என்று நம்புறேன், நீங்க நல்லவர் என்று நம்புறேன், உங்களால முடியும்னு நான் நம்புறேன், நீர் பெரியவர் என்று நான் நம்புறேன், நீர் உன்னதமானவர் என்று நான் நம்புறேன், நான் நம்புறேன். இந்த காரியம் எல்லாம் உங்க சித்தத்தின்படி தான் நடந்துட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க என்ன காண்கிற தேவன் என்று நான் நம்புறேன், நீர் என்ன தெரிஞ்சு கொண்ட தேவன் என்று நான் நம்புறேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை ஒருவராலும் எடுத்து போட முடியாது, முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப பாட போறோம். எப்படி பாட போறோம்னா, நான் நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மட்டும்தான். ஆமென். அவர் என் வாழ்க்கை முழுக்க என் கூட டிராவல் பண்ண போறார். எது நடந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் எனக்கு நடப்பதே இல்லை. கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகம் தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகம் தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தினா முடிந்ததே, தொடங்கியதே.
சேக்கு சித்தினா தகவோத்தோட இப்ப சத்தமாயச்சராய் பாடு. இப்போ பாட பாட அந்த விசுவாசம் தட்டி எழுப்ப படட்டும், தட்டி எழுப்ப படட்டும். அந்த faith, அந்த faith, இப்ப அந்த விசுவாசம் தட்டி எழுப்ப படட்டும். தீபாதாலார கதனார ரம்மனோரோ என்னை பேருக செய்பவரே அப்பா வந்து நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மனமாறிட மனபுத்திரனல்ல, போய் சொல்லிட புத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும், நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. ஆமென். ஹalleluya, ஹalleluya. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அறிவேன். இந்த 7 நாட்கள் கூட்டத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. உன் மேல நான் வச்சிருக்கிற தரிசனம் உன்னை விட பெருசு, உங்களை விட பெருசு, உங்க படிப்பை விட பெருசு, உங்க குடும்ப பின்னணியை விட பெருசு. நம்புறீங்களா? என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. அப்படி தரிசனத்தை சுமக்கிற ஸ்பெஷலான ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க கடைசி வரைக்கும் பிசாசு உங்களிடத்திலிருந்து திருடாம பாதுகாக்க வேண்டியதை ஃபெய்த். அது என்னதாமாம்? விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. பாருங்க, ஒரு நகையை வீட்டுக்குள்ள வச்சுட்டு நிறைய பேர் போய் பார்ப்பாங்க, இருக்கா இருக்கா இருக்கா. அதுக்கு அத்தனை பூட்டு போடுவாங்க, அத்தனை பூட்டு போட்டு சாவியை கையில வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா உள்ள என்ன இருக்குது? நகை இருக்குது, விலையேற பெற்றது இருக்குது, விலையேற பெற்றது இருக்குது. அப்போ உங்க விசுவாசம் விலையேற பெற்றது. நீங்க எத்தனை பூட்டு போடணும்? வாலிப தம்பி நீ பூட்டு போடணும், வாலிப தங்கச்சி நீ பூட்டு போடணும். உன் கூட படிக்கிற எல்லாருமே நல்லவங்கள இல்ல, உன் கூட பழகிறவங்க எல்லாருமே நல்லவங்க இல்ல. பிசாசு உன்னை சுத்தி ஏவி விட்டிருக்கிற திருடர்கள் யாரு தெரியுமா? அவங்க உன்னுடைய பணத்தை திருட மாட்டாங்க, உன் செல்போனை திருட மாட்டாங்க, உன் சட்டை பேண்ட திருட மாட்டாங்க. ஆனா எதை திருடுவாங்க தெரியுமா? உனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பாரு, திருடுவாங்க. நீ எதுக்கு சர்ச்சுக்கு போற? நீ எதுக்கு பைபிள் வாசிக்கிற? நீ மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்கிறியா? என்னென்னமோ கேட்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. உடனே நீங்க என்ன விழிக்கணும் தெரியுமா? உங்க கூட வேலை பார்க்குறவங்களே, நீ இந்த மாதிரி இவ்வளோ ஜெபம் பண்ணி நீ என்னத்தை பெருசா கண்ட, என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு, என்ன பெரிய நீ அனுபவிச்சுட்ட, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒன்று சொல்லணும், நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று, இன்னார் என்று. இதுவரையிலையும் ஒருவேளை அந்த மாதிரி ஜனங்களோட சேர்ந்து உங்க இருதயத்துக்குள்ள அப்படி வந்துச்சுன்னா இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. உங்க விசுவாச கப்பலை கொஞ்சம் கொஞ்சமா சேதப்படுத்தினானா மன்னிப்பு கேளுங்க. விசுவாசம் என்கிறது கப்பல். இந்த கப்பலை ஒரேடியா மூழ்கடிக்க முடியாது. என்ன போட்டா போதும்? ஒரு ஓட்டை, ஒரு ஓட்டை. உங்க விசுவாச வாழ்க்கைன்றது ஒரு கப்பல். இந்த கப்பல்ல ஏதோ ஒரு பிசாசினால ஏவி விடப்பட்ட ஒரு பர்சன் ஒரு ஓட்டையை போட்டுட்டு போவாங்க. இத்தனை நாளும் காத்திருந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு நடக்கிறது மாதிரி தானே உனக்கு நடக்குது அப்படின்ற ஒரு ஓட்டையை போட்டா போதும், அந்த ஓட்டை பெருசாயிரும். அந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சுக்கு பேக் அடிப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜெபத்துக்கு பேக் அடிப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பைபிளை வாசிக்க மாட்டோம். இப்படியே கடைசியில் என்ன பண்ணுவான்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற மொத்த விசுவாசத்தையும் எடுத்து விட்டு ஆண்டவர் யாருன்னு கேட்க வைப்பான். கேர்ஃபுல், கேர்ஃபுல், கேர்ஃபுல். என்ன வந்தாலும், வியாதியே வந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் என்னை ஒன்று
சேதப்படுத்துவது இல்லை, சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த 5th டே, 5வது நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரம் வரைக்கும், அப்படின்னா ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம தியானிச்சு, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 5 அதிகாரமுமே ரொம்ப பெஸ்ட், ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதத்தை எழுதப்பட்டிருக்கிற இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதினவர் இந்த யோவான். இவர் இவருடைய எழுத்து நடையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எழுதும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம், ஆண்டவர் நிறைய வெளிப்படுத்த விசேஷம்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அப்படியே பற்றி அப்படியே எரியும், நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியும் நுணுக்கள் முதற்கொண்டு அப்படியே எரியும். அவ்வளவு சத்தியம். நான் ஆவிக்குள்ளானேன், ஆண்டவர் என்னை இப்படி கொண்டு போனாரு அப்படின்னா 7 சபைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை. அப்போ இதை எழுதினவர் யார் அப்படின்னா இந்த யோவான். இவருடைய எழுத்து நடையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா நான் இன்றைக்கு பார்க்கும்போது இந்த 1லிருந்து 5 அதிகாரத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. இந்த 4 அதிகாரத்தை ஒரு வரியில ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு 5வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்குது, அந்த சம்பவத்தினுடைய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி நம்ம எல்லாரும் இன்னைக்கு அதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்பர் 1, முதலாவதாக 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்க போறோம். 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றான். சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, நாத்தான்வேல் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் பிலிப்பு என்கிற ஒருத்தர் கொண்டு ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே ஆண்டவர் சொல்றாரு, இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டிருக்கு. ஐயோ, என்னுடைய கேரக்டர் முதற்கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை எப்படி அறிவீர், நீர் என்னை எப்படி அறிவீர். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன இப்படி சொன்னதுக்கு நீ இப்படி சொல்ற, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை நான் கண்டேன் அப்படின்னா நான் நம்புறேன். இதுவரைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு நிழலின் கீழ் இருந்தீர்கள். ஒரு மனிதனுடைய நிழலா இருக்கலாம், ஒரு சொந்தக்காரருடைய நிழலா இருக்கலாம், இல்லை என்றால் உங்களை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு மேனேஜருடைய நிழலா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார், அந்த நிழலை விட்டு இன்னொரு நிழல், பரமபிதாவினுடைய நிழல், உங்களை அழைக்கிறவருடைய நிழல், உங்களை ஆசீர்வதிக்கிறவருடைய அந்த நிழலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் உங்களுக்கு கொடுத்த சுகத்தை விட, அவர்கள் உங்களுக்கு கொடுத்த ரிலாக்ஸை விட, அவர்கள் உங்களுடைய பலவீனத்திலே தாங்கினதை விட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு ஒரு விசேஷமான இது ஆமேன் ஒரு நிழல் கிடைக்க போகிறது, ஒரு பாதுகாப்பு கிடைக்க போகிறது. அம்மாவுடைய நிழல் அல்ல, அது அப்பாவுடைய நிழல் அல்ல, அது பரம ராஜாவுடைய நிழல். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நிழலின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே, தேவனாலே நிறைவான பலன் உண்டாவதாக. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏற்கனவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைய கம்ஃபர்ட் சோனுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் உங்களை தேற்றுவதற்கு, நிறைய பேர் உங்களை ஆண்டவர் ஆற்றுவதற்கு, நிறைய பேர் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு, நிறைய பேர் உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கெல்லாம் கர்த்தர் வச்சிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிழல் எல்லாம் சாய்ந்து போகிற நிழல், அந்த நிழல்லாம் மாறுகிற நிழல், அந்த நிழலெல்லாம் வெயில் போன உடனே வந்த உடனே போகிற நிழல். ஆனா இப்போ கர்த்தர் நாத்தான் வேலை அந்த அத்திமரத்தின் நிழலில் இருந்து இப்போ ஒரு நிழல் வருது. அந்த நிழல் உங்களை விட்டு விலகாத நிழல்,
அந்த நிழல் உங்களை கைவிடாத நிழல். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த நிழல், அவர் அந்த நிழலின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களை உயர்த்துகிற நிழல். கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோடு ஆண்டவர் இங்க இருக்கிற நிறைய பேர் வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மூடுவேன், என் கரத்தின் நிழலினால் மூடுவேன். சாய்ந்து போகிற நிலை குறித்து வருத்தப்படாதே மகளே, சாய்ந்து போகிற நிழலை குறித்து வருத்தப்படாதே மகனே. இந்த நிழலை நான் நம்பி அல்லவா என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். இந்த நிழல் ரொம்ப நேரம் என்ன ஆறுதல் படுத்தும் நான் நினைச்சேன். ஆனா இந்த நிழல் இப்போ என்னை விட்டு சாய்ந்து போயிடுச்சு. இந்த நிழல் எனக்கு இல்லை. அந்த நிழல் போனதுக்கு அப்புறம் வெயில் என் மேல அடிக்குது. எனக்கு ஆதரவா இருந்த அப்பா என்கிட்ட இல்லை, எனக்கு ஆதரவா இருந்த யாருமே என்கிட்ட இல்லை, எனக்கு ஆதரவா இருந்த அத்தனை நிழல்களும் எனக்கு விரோதமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க கையை பிடிச்சு, உன்னை அழைச்சது நான் தானே அப்பா, உத்தம கபடற்ற இஸ்ரவேலனே, உன்னை நான் பார்த்துட்டேன், உன்னை நான் பார்த்துட்டேன். நீ நம்பி இருந்த நிழல் உன்னை விட்டு போனதை நான் பார்த்துட்டேன். நீ எதிர்பார்த்து கொண்டு ஆறுதல் அடைஞ்ச அந்த நிழல் உன்னை திடீர்னு தவிக்க விட்டு போனதை நான் பார்த்துட்டேன். அதனாலதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த நிழலை விட்டு நான் உன்னை ஒரு உன்னதமான நிழலுக்கு நம்புறேன் 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 நம்புறேன். விசுவாசிங்க. லீபாரா தமானா மாறா. கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறக்கிற, ஒரு புதிய தொழிலை உங்க கையில கொடுக்கிற, புதிய ஒரு ஆதரவு உங்களுக்கு தர்றாரு. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது நடக்க போகிறதற்காக நன்றி, நடக்க போகிறதற்காக நன்றி. வல்லமை 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 வல்லமை. ஜீசஸ், thank you Jesus, thank you Jesus. So முதல் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், முதல் வாக்கு தத்துவம், இந்த 5வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் நான் உனக்கு என்னவா இருப்பேன் அப்படின்னா, நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன், உன்னை கண்டேன். உங்களுக்கு ஒரு புது நிழல் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த ஜெபம் முடியும் போதே அந்த புது நிழல் உங்களை பாதுகாக்க போகிறது. ஒரு புது அரவணைப்பு உங்களுக்கு வரப்போகிறது. ஒரு புது மனிதர்களை கர்த்தர் சந்திக்க வைக்க போகிறார். ஒரு புது தொழிலை கர்த்தர் தரப்போறார். ஒரு புது வருமானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார். ஒரு புது பாதுகாப்பு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார். இது உண்மை. சொல்லுங்க ஒரு 5 டைம், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Jesus. நம்பர் 2, இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 9வது வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஹைலைட் பண்ணின ஒரு காரியம் என்னன்னா, கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது. இங்கே 2 விதமான திராட்சரசம் இருக்கிறது. ஒரு திராட்சரசம் என்ன திராட்சரசம் அப்படின்னு சொன்னா, அவர்களே தங்களுடைய கைகளினால உண்டாக்கி உருவாக்கி அதை பதப்படுத்தி, திராட்சரசம் அப்படின்றது அந்த நாளிலே ரொம்ப விலையேற பெற்றது.
நம்ம இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த பிரியாணி, இந்த மட்டன் பிரியாணி ஒன்று இருந்துச்சுன்னா எவ்வளோ காஸ்ட்லி, அவ்வளோ காஸ்ட்லியான வீட்டில் தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது போல, திராட்சரசம் என்கிற ஒன்று ஒரு வீட்டிலே அத்தனை பேருக்கு பரிமாறப்பட்டால் அது ரொம்ப கிராண்ட், அது ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா அவ்வளவு பதப்படுத்தணும். ஆனால் இப்போ ரொம்ப கூட்டம் அதிகமாக வந்துச்சு. இப்போ முந்தி அவர்கள் தயார் செய்த திராட்சரசம் வேதம் சொல்லுகிறது அவ்வளோதான், அது முடிஞ்சு போயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாருமே பந்தி உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திராட்சரசம் குறைவுள்ளது, குறைந்து போனது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு திராட்சரசத்தை உனக்கு தருவேன், உங்களுக்கு தருவேன். அது குறையாது, அது குறையாது, அது குறையாது. அது நித்திய காலமாய், அது நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை திரும்ப கர்த்தர் எடுக்கவே மாட்டார். நல்லா கவனிச்சுங்க. உலகத்துல நம்ம சில காரியத்திற்கு போகும்போது எப்படி போவோம் அப்படின்னு சொன்னா, திரும்ப 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 போக வேண்டியது இருக்கும். ஒரு வியாதியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வியாதிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க போனோம் அப்படின்னு சொன்னா, சில வியாதிகளுக்கு மறுபடியும் மறுபடியும் நம்ம போகணும், சாகிற வரைக்கும் திரும்ப போகணும். அப்பதான் அந்த வியாதி நம்மை விட்டு, அவ்வளவுதான், அந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ண முடியும் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு தண்ணீரை தருவேன். கர்த்தர் ஒன்ன தருவாரு, ஆண்டவர் ஒன்ன உங்களுக்கு கட்டளை இடுவாரு. அது திரும்ப திரும்ப போக வேண்டியது வராது. உங்களுக்கு மேல இருக்கிற கடன் சுமையா ஆண்டவர் எடுத்து போட்டார் அப்படின்னா, இனி நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். உங்களுடைய ஒரு வியாதியை ஆண்டவர் எடுத்து போட்டார் அப்படின்னா, அந்த வியாதி இனி எப்பொழுதுமே இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் டெம்பரவரி தான். இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் குறைவுள்ளது. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் தீந்து போகக்கூடியது. மறுபடி வேணும்னா மறுபடி கேட்கணும், மறுபடி போகணும்னா மறுபடி உழைக்கணும், மறுபடியும் அந்த சமாதானத்திற்காக ஓடணும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றாரு, நான் உனக்கு தருவேன். கர்த்தர் உங்களுக்கு தருவாரு, கர்த்தர் உங்களை ஒன்று தருவாரு. அதை குறித்து இனி நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, திரும்ப கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க ஒண்ணு மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே இதுவரையிலும் எனக்கு கொடுத்தது போதும்பா, போதும்பா, போதும்பா. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அல்லேலூயா. நான் சொல்ல முடியும், இது நடக்கும். அடுத்த விசை பசிச்சிடவே கூடாதே, அடுத்த டைம் பசிச்சிடவே கூடாதுன்னு நினைச்சதுதான் நான். பசின்ற ஒண்ணு வந்துடக்கூடாது, பசின்ற ஒண்ணு இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே. அடுத்த நேரம் பசிச்சா எங்க சாப்பாடு, எப்படி சாப்பாடு திருப்தியா கிடைக்குமா? அவங்க சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட முடியுமா? ஆனா இன்னைக்கு திரும்பி பார்த்தா அது குறை உள்ளது. கர்த்தர் இப்போ போசிக்கிறது, போதும்பா, போதும்பா. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் அப்படித்தானே வச்சிருக்கிறாரு. இப்ப கர்த்தர் மறுபடியும் உன்னை ப்ராமிஸ் பண்றாரு, இதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்ததை திரும்பி நீ கேட்ட, ஆனா இனி தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறதை இனி கேட்க கூட வேண்டாத அளவிற்கு திரளாய் நம்புறவங்க முழு பலத்தோடு ஆமே ஆமே இது நடக்க போகிறதற்காக நன்றி, முழு பலத்தோடு நடக்க போகிறதற்காக நன்றி. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனாலும் என் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி நம்புகிறவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. காற்று நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், காற்றை
நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். பாடும் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். விசுவாசத்தோடு பாடு. இனிமேல் காண மாட்டோம், எனக்காய் யுத்தம் செய்வார். இயேசு எனக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எனக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவுமில்லை. பாடிக்கொண்டே குறி சொல்லல் எதுவுமில்லை. சாத்தானின் காலின் கீழே இன்று சாத்தானின் காலின் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இனி ஒரு ரசத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த 3வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை ரொம்ப ஹைலைட் பண்றார். பாருங்களேன், வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். கர்த்தர் 3ஆவதாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஹைலைட் பண்றது என்னன்னா, எப்பா நீ காற்றை பார்த்திருக்கல்லப்பா, காற்றை அடிக்குது, சத்தம் கேக்குது, ஆனா நீ உணர்ற, ஐயோ காற்றடிக்குது, ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குது. ஆனா எங்க இருந்து இது வந்துச்சு, எங்க இருந்து இது வந்த இடம் எங்க, இது எங்க போகுது, இத கையில பிடிக்க முடியுமா, இது வந்த வழியை கண்டுபிடிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, காற்றானது வீசுறத உணர்றீங்க, காற்று வர்ற சத்தத்தை உணர்றீங்க, ஆனா எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தேவை அதிகமா இருக்கலாம், பிரச்சனை அதிகமா இருக்கலாம், உதவி உங்களுக்கு தேடி வரும். எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, வரக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியாது, வரக்கூடிய இடம் இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே. காற்று வருகிற இடம், கர்த்தருடைய பண்டக சாலையில் இருந்து அந்த காற்று புறப்பட்டு வருகிறது போல கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் உதவி தேடி வரும். நம்புறோம் நம்புறோம் நம்புறோம். சொல்லுங்க, முழு பலத்தோட, முழு பலத்தோட, முழு விசுவாசத்தோட சொல்லுங்க, நான் நம்புறேன். பிரதர் சொல்லுங்க, வாலிப தம்பி சொல்லு, ஏசப்பா பார்த்து சொல்லுது, இது நடக்கும், இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையில இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு, செய்ய போறாரு. எங்கிருந்து அது வந்துச்சுன்னு சொல்ல தெரியாது, ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அந்த கர்ப்பம் தரிப்பதற்கு எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. மரியாள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? அப்ப கர்த்தர் சொல்றாரு, இது மனுஷனுடைய சித்தம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்துல வருவான். உங்களுக்கு என்ன, அது நடக்கணும் அவ்வளவுதானே. உங்களுக்கு என்ன, அது நடக்கணும் அவ்வளவுதானே.
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நடக்க வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில், அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது வரும். அது தாண்டி உன்னிடத்திற்கு வரும், தாண்டி உன்னிடத்திற்கு வந்துடும். நீங்க அதை அனுபவிப்பீங்க, நீங்க அதை அனுபவிப்பீங்க. ஆனா எங்க இருந்து வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. எப்படிப்பா உனக்கு இந்த ஞானம் உனக்கு எப்படிப்பா வந்துச்சு? எப்படிப்பா உனக்கு இந்த தாளந்து வந்துருச்சு? எங்க இருந்தப்பா நீ இதெல்லாம் படிச்ச? யாருப்பா உனக்கு பின்னணி? இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேரை கேட்டு பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க அப்பாவும் அந்த மாதிரி இல்லை, எங்க அம்மாவும் அந்த மாதிரி இல்லை, எங்க வம்சத்துல யாருமே அப்படி இல்லை. ஆனா எப்படின்னு சொல்லுங்களேன். தெரியல, தெரியல. நானும் கூட இந்த முழங்கால் படிக்கும்போது அப்படிதான் நினைக்கிறேன். சிலர் கேட்பாங்க, சிலர் கேட்டிருக்காங்க, எங்க இருந்துப்பா வந்துச்சு உனக்கு? யாருப்பா உங்க அப்பா என்னப்பா பண்ணாரு? என்னை தெரியாத ஒரு 3rd யாரு பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவுக்கு என்ன வேலை, உங்க அப்பா என்ன செஞ்சாரு, உங்க அப்பா யாரு? எங்க அப்பா ஒரு குடிகாரரா இருந்தவர், எங்க அப்பா ஒரு 2 பிராண்ட் ஷாப்புக்கு ஓனரா இருந்தவர். அப்ப இது உனக்குள்ள எப்படி வந்துருச்சு? இந்த ஆசை உனக்குள்ள எப்படி வந்துருச்சு? இந்த ஊழிய விருப்பம் உனக்குள்ள எப்படி வந்துச்சு? தெரியல பிரதர், தெரியல பிரதர். காற்று எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா, நான் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா சொல்லுங்கன்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல தெரியாது. அது யார் அனுப்புனது அப்படின்னு சொன்னா என் தேவனா. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை பிரதர். அந்த சுகத்தை நீங்க அனுபவிப்பீங்க பிரதர், அந்த நன்மையை நீங்க அனுபவிப்பீங்க பிரதர், அந்த நிம்மதியை அனுபவிப்பீங்க பிரதர். சொன்னீங்க அதை அனுபவிப்பீங்க. அதை ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் அப்படிதான் கேட்பாங்க, எங்க இருந்துப்பா, எங்க இருந்துப்பா, எங்க இருந்துப்பா? எனக்கு தெரியாது, எப்படி செஞ்சாருன்னு தெரியாது. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், முழு இருதயத்தோட நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், முழு இருதயத்தோட நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய காற்று உங்க மேல வீசட்டும், அவருடைய காற்று உங்க மேல வீசட்டும், உங்க பிள்ளைங்க மேல அந்த காற்று வீசட்டும். எங்க அப்பா நிச்சயமா இதை கொடுக்கவே இல்லை பாஸ்டர், எங்க அம்மாட்டேந்து இது வரவே இல்லை பாஸ்டர், என் கூட பிறந்த சகோதரிடத்திலிருந்து இது நிச்சயமா வரவே இல்லை பாஸ்டர். ஆனா உனக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்து எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமா தெரியல, எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. அது சர்வ வல்லவருடைய பண்டக சாலையிலிருந்து புறப்பட்ட காற்று. அது சர்வ வல்லவருடைய கரத்திலிருந்து புறப்பட்ட காற்று. அக்கினி 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 பலிபீடத்திலிருந்து அப்படியே அப்படியே ஒவ்வொருத்தரையும் 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 இந்த சத்தம் யார் யாருடைய காதுகளிலே தொனிக்கப்படுகிறதோ, ஆமென். ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிறவங்க மேல, இந்த சத்தம் கேட்டு இருக்கிறவங்க மேல காற்று, காற்று, தேவனால் அனுப்பப்படுகிற காற்று, தேவனால் அனுப்பப்படுகிற காற்று வீசட்டும், வீசட்டும். தேவனால் அனுப்பப்படுகிற அந்த காற்று வீசட்டும். ஆமென். ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அதை உணர போறோம், அதை உணர போறோம், அதை உணர போறோம். நான் உணர போறேன், கர்த்தர் என்ன உணர வைக்க போறாரு. ரதாலாரம் தனரோ ஹalleluya. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனால் பள்ளத்தாக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 3வது அதிகாரத்தில் அத்தனை வசனத்திலையும் ஒரு வசனத்தை மட்டும் ஆவியானவருடைய ஹைலைட் பண்றாரு. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலிருந்து வீசுகிறது, அதன் சத்தத்தை நீ கேட்கிறாய், ஆனாலும்
அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியிலே பிறந்தவனும் அப்படியே அப்படியே அப்படியே. ஒரு நாள் உங்கள் தலை உயரும் போது எப்படின்னு கேட்கும்போது நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவீங்க, அது எனக்கு தெரியாது, என் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது எனக்கு தெரியாது, என் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப பாடுவோம் ஹalleluya. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லோ, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம், இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு பிள்ளைகள் நாங்கள் போதும் மகிழ்ந்திருப்போம். விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க, நம்புறேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு ஒரு நன்றி. முழு பலத்தோடு அவருடைய கரங்களை தட்டினார். ஹalleluya. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல ஆண்டவர் இன்னொரு பெரிய சம்பவத்தை ஹைலைட் பண்றாரு. வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊற்றுகிற நீரூற்றை இருக்கும். நம்புறவங்க கைகளை மேல தட்டி Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இத புரிஞ்சவங்க கரங்களை தட்டி, புரிஞ்சவங்க கரங்களை தட்டி. லபதர லஹதர லபதர ஹதர மௌரபா லிபர பதல ரதர பதல ரஹதர தனம லிபர பதல ரதர ரபதரம. இப்போ இப்போ அந்த எலும்புகள் பலன் அடையட்டும், நரம்புகள் பலன் அடையட்டும், சதைகள் பலன் அடையட்டும். இப்போ இப்போ அந்த மனசுக்குள்ள ஒரு தைரியம் கடந்து போகட்டும். ஆண்டவரே, படுக்கையில கிடக்கிற அவனை எழுப்புவேன், எழுப்புவேன், எழுப்புவேன். இந்த சத்தம் தொனிக்கப்பட பட அது ஊனையும் சதையும் அப்படியே தொட்டு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தேவனுடைய மகிமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எழுப்புதல் 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 எழுப்புதல். கோவையிலே இந்த சத்தத்தை கேட்கிற இடத்திலே திருச்சபையிலே சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும், சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும், அவனுடைய கிரியை அழியட்டும். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். அதலரம் தனமௌரம் இபரதலர ஹதரலரம் தனோரம்
Thank you Jesus. Thank you Jesus. இந்த சகோதரி சொல்லும்போது சொல்லுகிறார், தி பெஸ்ட்டை தான் நான் வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்ணீர் என்ன தண்ணீர் அப்படின்னா தி பெஸ்ட் வாட்டர். இந்த வாட்டர் எங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இந்த வாட்டர் எங்க இருந்து வருது? எங்க மூதாதையருடைய இடத்திலிருந்து இந்த பெஸ்ட் வாட்டர் வருது. அந்த வாட்டரை குறிச்சு அவ்வளோ பெருமை, அவ்வளோ பெருமை, அவ்வளோ சந்தோஷம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாட்டரை நீ பெஸ்ட்னு சொல்றியா, நான் உனக்கு ஒரு தண்ணி தருவேன். என்னால ஒரு வாட்டர் உனக்கு தர முடியும். அதை நீ குடிச்சிட்டேன்னு வையேன், இது உனக்கு பெஸ்டா தெரியாது. அத மாதிரி பெஸ்ட் இல்லைன்னு நீ சொல்லுவ. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க நிறைய பேருக்கு நிறைய பெஸ்ட் ஆண்டவர் தந்திருக்கிறது உண்மைதான். அதுல நீங்க சந்தோஷப்பட்டது உண்மைதான். அதுல ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொன்னது உண்மைதான். ஆனா ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, உங்க அப்பா தந்ததை விட, உங்க அம்மா தந்ததை விட, உங்க படிப்பு தந்ததை விட, உங்க முயற்சி தந்ததை விட, உங்க உழைப்பு தந்ததை விட, உங்களுடைய உற்சாகம் தந்ததை விட அவருடைய கையிலிருந்து நீங்க ஒன்ன வாங்குவீங்க. அவருடைய கையிலிருந்து உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும். எஸ் எஸ். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லலாம், இப்படிப்பட்ட பெஸ்ட் உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதை விட ஒரு பெஸ்ட். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கைகளை தட்ட தட்ட ஜெபமணி ஜெபமணி ஜெபமணி. லிபவரதலரத்தனமா லபதரலகரதலர பௌதரஹதனமரர. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்கு, இறங்குமப்பா, இறங்கு, இறங்குமப்பா, இறங்கு, இறங்குமப்பா, இறங்கு. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்து, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. ஹல்லேலூயா. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன உண்டாகாது. இந்த லேடி இவங்க இந்த தண்ணீர் பெஸ்ட் தான், இந்த வாட்டர் பெஸ்ட் வாட்டர் தான். இந்த வாட்டர் ரொம்ப காலமா ரொம்ப வருஷமா இருக்கிற வாட்டர் தான். அப்படியே ஜெனரேஷனா இந்த வாட்டரை குடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. அதுதான் அந்த வாட்டரை குடிச்சு அவங்க ரொம்ப பெருமையா சொல்றாங்க. நீ என்ன இந்த வாட்டரை இதை தோண்டினவங்களோட பெரிய ஆளா அப்படின்னு எல்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க. ஆனா அந்த வாட்டர் எடுக்கிறதுக்கு அந்த அம்மா எப்படிதான் வர்றாங்கன்னா, ஒளிஞ்சு தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. டெலிவரேட்டா எல்லாரும் வரும்போது எல்லாரோடையும் சேர்ந்து அந்த வாட்டரை அவங்க எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னா இவங்க சமாரியா ஸ்திரீ, இவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாருக்கும் சரியில்லாத மாதிரி வாழ்க்கை முறை. ஊரை விட்டு இவங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. நீ இந்த நேரத்தில் இந்த வாட்டரை எடுக்க வர முடியாது அப்படின்னு ஆயிரக்கணக்கான கட்டுப்பாடு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். அதுல உன்னை கட்டுப்படுத்துகிறவர் யாரும். நோ ரூல்ஸ், நோ ரூல்ஸ். அதுல யாரு தான் அதிகாரின்னா, நீதான்ப்பா அதிகாரி. அதுல நீதான்ப்பா எஜமானன். அதுல நீதான்ப்பா தலைவன். அதுல நீதான்ப்பா அரசாளுகிறவர். இது நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய ப்ராமிஸ். இது நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. பிரதர், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வாட்டர் தான், இல்லை ஒரு பெஸ்ட் பிளஸ்ஸிங்கை தான் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் அந்த பிளஸ்ஸிங்கை உங்கள் கையில் வாங்குறதுக்குள்ள உங்களுக்கு அவ்வளோ சித்திரவதை, அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை, அவ்வளோ அவமானம், அவ்வளோ நிந்தை, அவ்வளோ பழிச்சொல், அத்தனை வார்த்தையை கேட்டு தான் அந்த பிளஸ்ஸிங்கை நீங்கள் கையில் வாங்கிட்டு சந்தோஷமாக ஆண்டவருக்கு தசம பாகத்தையும் ஆண்டவருக்கு நன்றியையும் செலுத்துறீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் ஒரு பிளஸ் பண்ணுறாரு. இல்லை, நான் இன்னொன்று உனக்கு வச்சிருக்கிறேன். அதில் உன்னை தடை பண்ணுவதற்கு ஒருவரும் இல்லை, உனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு ஒருவரும் இல்லை, உன் மனசை வருத்தப்படுத்துறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அங்க நீயும் நானும் தான், கர்த்தரும் நீங்களும் தான் பார்ட்னர், ஆண்டவரும் நீங்களும் தான் பாத்திரர். ஆமேன் சொல்றவங்க எனக்கு தான்
எனக்கு தான். சுதந்திரிங்க பார்க்கலாம், இந்த blessing சுதந்திரிங்க பார்க்கலாம், இந்த blessing சுதந்திரிங்க பார்க்கலாம். எனக்கு தான். சுதந்திரிங்க, சுதந்திரிங்க, சுதந்திரிங்க. வாலிப தம்பிங்க சுதந்திரிங்க, தங்கச்சிங்க சுதந்திரிங்க, சுதந்திரிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான், இந்த blessing எனக்கு தான். இது எனக்காக கர்த்தர் வைத்ததுதான். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. நம்பர் 5, யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 5வது அதிகாரத்தில் ஒரு பெரிய சம்பவத்தை ஆண்டவர் அப்படியே ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். 1 2 3 4 5 5வது அதிகாரத்தில் இப்போ வந்தோம். எடுத்துக்கொள்ளலாம். 5வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு ஆமென் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஹல்லேலூயா. 5வது அதிகாரத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 5வது அதிகாரத்திலே, என் தேவன் எனக்காக செய்கிறது என்னவென்றால் 38 வருடம் 38 years கண்டினியூவா, தொடர்ச்சியா, இனி மாறும், இனி சரியாகும், இனி வெளியே வருவான் என்கிற நம்பிக்கை சொந்தங்களுக்கு, பெத்த தாய் தகப்பனுக்கு, கூட பிறந்த சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் காலதாமதமானதுனாலே, நாட்கள் தாண்டினதுனாலே, வருஷங்கள் தாண்டினதுனாலே எல்லாருடைய நம்பிக்கையும் போய்விட்டது. ஆனால் இயேசு 38 வருடமாய் தவித்து கொண்டிருந்த அந்த மனிதனை தேடி வந்து, காலதாமதமாகல, காலதாமதமானதினால் அற்புதங்கள் நடக்காது என்று நினைக்க வேண்டாம். நான் 100 வயதிலே ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுப்பது உண்மையானால், எஸ் பிரைஸ், காலதாமதமாய் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேளை, கர்த்தருடைய வேளை, கர்த்தருடைய வேளை சீக்கிரமாய் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கிருபையாய் வரப்போகிறது, கிருபையாய் வரப்போகிறது. தாமதங்கள் எல்லாம் மாறப்போகிறது. கர்த்தர் அந்த தாமதத்தை எனக்கு நன்மையாய் மாற்றப் போகிறார். நீ நெடுநாள் காத்திருக்கிறது உங்களை தேடி வரும். நெடுநாள் காத்திருக்கிறது தேடி வரும். பல வருடங்களாய் ஜெபிக்கிறதற்கு ஒரு விடுதலை உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் தளர வேண்டாம், உன்னுடைய இருதயம் தளர வேண்டாம். நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அது நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாது. காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் வாக்கு தந்தவர் அவர் உண்மையுள்ளவர்.
வாக்கு தந்தவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவர். ஹalleluya. சேர்ந்து கரங்களை தட்டி, காலங்கள் கடந்தால் தாமதமானாலும் வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. பாடுவோம். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. பாடுவோம். வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை மேல தட்டி, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. ஆளோ வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள் இல்லை. கரங்களை தட்டி அப்பாவுக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5வது அதிகாரம் வரைக்கும் என் தலையின் மேலும், என் பிள்ளைகள் தலையின் மேலும், என் குடும்பத்தின் மேலும் ஆம் என்று, ஆமென் என்று இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே கரங்களை தட்டி தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு அசைவு, தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு ஆவி, ஒரு காற்று, ஒரு பெரும் காற்று, ஒரு பெரும் காற்று ஒவ்வொருவரையும் அப்படியே அது வருகிற இடம் தெரியாமல், ஓ ஹalleluya, ஒவ்வொருவரையும் அப்படியே அவங்க மேல வீசிட்டே போகட்டும், வீசிட்டே போகட்டும். அந்த காற்று வீசிட்டே போகட்டும், அந்த காற்று வீசிட்டே போகட்டும். லபரபலத்தனமௌரஹதலரம சந்தனமௌரபதலஹரதரல இவரபதலரதரபௌஷெபரஹலதரம லோரபௌதலரபதரஹதரலரம. அக்கினி 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 அக்கினி, பட்சிக்கிற அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி, சத்துருடைய வல்லமைகளை பட்சிக்கிற அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி. தேவனே அனுப்பும், 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 அனுப்பும். இந்த 5வது நாள் அனுப்பும்.
Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Hallelujah. So 5, number 5, ஐந்தாவது சாப்டர்ல ஆண்டவர் எந்த காரியத்தை ரொம்ப ஹைலைட் பண்றார் அப்படின்னு சொன்னா 38 years, 38 வருஷத்தினுடைய காத்திருப்பு. அந்த ஆட்டு வாசல் என்கிற வாசல் வந்து எருசலேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்குள்ள 12 வாசல் இருக்கிறது. அந்த 12 வாசல்ல இந்த ஆட்டு வாசல் அப்படின்றது என்ன அப்படின்னா, பலிபீடத்திற்காக வருகிற பலி செலுத்துவதற்காக ஜனங்கள் வந்து ஊர்ல இருந்து வரும்போது ஆடு மாடு புறா குஞ்சு இந்த மாதிரி அவங்க எல்லாம் கொண்டு வந்து டிராவல் பண்ணி கொண்டு வர முடியாது. அதனால இந்த ஆட்டு வாசல் என்கிற இடத்துல வந்து அதை விற்பனைக்காக வச்சிருப்பாங்க, பலி செலுத்துவதற்காக. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆடு மாடு அங்கிருந்து வாங்கி அது பலி செலுத்துவாங்க. ஆனா அந்த ஆட்டு வாசல்ல ஒண்ணு இருக்குது. அந்த ஆட்டு வாசலுக்குள்ள ஒரு ஆடு ஒண்ணு உள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஆடு திரும்ப எங்க தான் போகும்னா அது பலிக்கு தான் போகுமே தவிர அது திரும்பி திரும்பி வர முடியாது. அவ்வளவுதான், உள்ள போச்சுன்னா. இங்கே வேதம் சொல்லுகிறது அதுல 5 மண்டபங்கள், அதுல வந்து குருடர், சப்பானிகள், சூம்பின உடைப்புறையவர்கள், இவங்க எல்லாம் சுத்தி சுத்தி இருக்கிறாங்க. இவனுடைய கண்ணு பார்த்துட்டே இருக்கிறது. ஆனா ஒவ்வொருத்தரா வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க, மிரக்கல் ஆயிட்டே இருக்குது. ஆனா லாங் டைம், ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒருத்தர் இருக்கிறார். அங்க யாராவது ஒருத்தர், இங்க யார் சீனியாரிட்டி, இங்க யார் சீனியாரிட்டி? ரொம்ப நாள் இந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கிறது யாரு, ரொம்ப நாள் பெட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கை தூக்க சொன்னா, இங்க யார் தான் கை தூக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த 38 வருடமாய் வியாதியா இருக்கிற இந்த மனுஷன் தான் கை தூக்குவான். நான் தாங்க ரொம்ப நாள் இருக்கேன், எனக்கு தாங்க ரொம்ப நாளா நடக்கல, எனக்கு தாங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நான் தாங்க ரொம்ப வருஷமா. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். நான் தான் பாச ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நான் தான் பாச ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பேன். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, அங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு அற்புதம் நடந்துச்சு. அந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு குளத்துல தான் அற்புதம் நடந்துச்சு, தேவ தூதனால தான் அற்புதம் நடந்துச்சு. ஆனா இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் தேவனாலே நடந்தது, கர்த்தராலே நடந்தது. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு மனிதர்களால் நடந்திருக்கலாம், டாக்டர்களால் நடந்திருக்கலாம், வக்கீலால் நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நெடுநாளாய் காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கை, ஆண்டவருடைய கரம், கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்கும். ஆண்டவருடைய கரம் அதை செய்து முடிக்கும். கர்த்தர் உனக்காக வருவார், ஆண்டவர் உனக்காக வருவார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை தோன்றும். கர்த்தர் உன்னை தேடி வருவார். அப்பா, முழங்கால நின்னு கதற பிள்ளைங்களை பாருங்க ஆண்டவரே, தேவ சமூகத்துல கதற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, விசுவாசிக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. இது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்க பிரயாணம் ஆரம்பிக்கட்டும், உங்க பிரயாணம் ஆரம்பிக்கட்டும். அந்த முழங்கால் வலிக்க 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 வலிக்க, அந்த கை தளர்ந்து போக போக போக, அந்த சத்தம் குறைய குறைய குறைய, இப்பொழுது போதும், காத்திருந்தது போதும், காத்திருந்தது போதும். இயேசுவே, ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இனி சாட்சியாதாப்பா வாழணும், இனி சாட்சியாதாப்பா நிக்கணும், இனி சாட்சியாதாப்பா நிக்கணும். முழங்கால உம்முடைய ஊழியக்காரன் நின்னு இந்த முழங்கால் வலிக்க 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 வலிக்க, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிற சாமி, திறப்புல நிக்கிற சாமி, திறப்புல நிக்கிற சாமி. குருடர் பார்வை அடைகிறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, சப்பானிகளுக்கு எல்லாமே நடக்குது. ஆனா என் ஒரு பிள்ளைக்கு மட்டும் நிறைய பேர் கேட்கிறாங்க, நீ இன்னும் போகலையாப்பா, உனக்கு இன்னும் சுகம் கிடைக்கலையாப்பா, நீ இன்னும் விடுதலை ஆகலையாப்பா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாப்பா, உனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையாப்பா, உனக்கு இன்னும் இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரலையாப்பா,
உனக்கு இன்னும் கணவர் மனம் திரும்பலையா அப்பா? இந்த மாதிரி கேட்க கேட்க என் பிள்ளைகளுடைய இருதயம் எல்லாம் உடைஞ்சு வந்திருக்குதே. ஆனா இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீர் பிரசங்கம் பண்ணின அந்த வல்லமை என் பிள்ளையை இப்ப தொடட்டும் ஆண்டவரே. இனி அந்த வார்த்தை என் பிள்ளைய பார்த்து யாரும் கேட்காதபடி இப்பொழுது ஒரு அற்புதம். இன்னும் உன் பிள்ளை வரலையா? இன்னும் உன் பிள்ளை நிக்கலையா? இன்னும் உன் பிள்ளைக்கு ஒரு வேலையும் கிடைக்கலையா? எத்தனை வார்த்தை ஆண்டவரே. இன்னும் உங்க அப்பா சரியாகலையா? போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. நீர் எழும்பி நில்லுங்க ஆண்டவரே. நீர் தீவிரமாய் எழும்பி வாரும் ஆண்டவரே. நீர் உங்க சிங்காசனத்தை விட்டு எழுந்துங்க ஆண்டவரே. வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் பூமியின் மேல நிப்பாருன்னு வாசிக்கிறோம் அல்ல? நீங்க எழும்புங்க, நீங்க எழும்பி பூமிக்கு வாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு வாங்கப்பா, 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 வாங்கப்பா. இனி வெயிட் பண்றதுக்கு முடியாது ஆண்டவரே. இனி வெயிட் பண்ண வைக்காதீங்க ஆண்டவரே. இனி வெயிட் பண்ண வைக்காதீங்க ஆண்டவரே. வெயிட் பண்ண வைக்காதீங்க ஆண்டவரே. இப்போ உங்க மனசு இறங்கட்டும் ஆண்டவரே. இப்போ உங்க மனசு இறங்கட்டும் ஆண்டவரே. இப்போ உங்க மனசு இறங்கட்டும். இப்போ உங்க மனசு இறங்கட்டும்பா. அந்த பிள்ளைக்கு ஒரு மனசு இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் செய்வீர், நீர் செய்வீர், நீர் செய்வீர், நீர் தீவிரித்து வருவீர். 38 வருடமாய் வியாதியாய் இருந்த அந்த மனுஷனை எழும்பி நடக்க பண்ணன அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் இப்பொழுது நிறைவேற போகிறதற்காய் ஆமென் வாக்கு பண்ணினவர் அவர் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. காலங்கள் கடந்தாலும் மாறுவதில்லை. ஆமென், ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். இந்த 5th டே, இந்த 5வது நாள் ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 5 அதிகாரத்தை நம்மோடு பேசினார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆரம்பத்திலே ஆண்டவர் பேசினார். விலையேற பெற்ற ஃபெய்த், விலையேற பெற்ற விசுவாசம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். பிசாசு உங்களிடத்திலிருந்து திருடணும்னு நினைக்கிற அந்த விலையேற பெற்றது ஃபெய்த். ஃபெய்த் விசுவாசத்தை தான் திருடுவான். ஏன்னா விசுவாசத்துல தான் எல்லாம் நடக்கும். வேதம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கிறோம்? காணாம விசுவாசிக்கிறோம். அதனால நம்முடைய ஃபெய்த் ரொம்ப முக்கியம். ஃபெய்த்தை விட்டுறக்கூடாது. பிசாசு திருட நினைக்கிறான். இன்னைக்கு ஒரு முயற்சியோட போலாம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 5 நாள் ஆண்டவர் நம்மோட பேசினார். நாளை தினத்திலையும் கத்த நம்மோட பேசுவார். கடைசி நாள் அவருடைய வல்லமை நம்ம உணர போறோம். திங்கட்கிழமை அன்றைக்கு அடியேன் ஊழியத்திற்கு காலடி எடுத்து வைத்து 25 வருடத்தினுடைய நிறைவுலா. நீங்க எனக்காக ஜெபிக்கணும். எனக்காக ஜெபம் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் மாலையில ஃபேமிலியா கடந்து வாருங்க.
ஸோ ஆன்லைனில் இருக்கிற நிறைய அப்பாங்க அம்மாங்க சகோதரர்கள், நீங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால சிலரால் வர முடியாது, அதனால் எனக்காக ஜெபியுங்கள். அந்த திங்கட்கிழமை மாலையில் காரியத்திற்காக வருகிற 17, 18 ஜூலை 17, 18, 19, 20 ஆகிய 4 நாட்களும் நம்முடைய சபையிலே கடைசி கால செய்திகள். சகோதரர் MD ஜெகன் அவர்களும் நானும் சேர்ந்து அந்த காரியத்தை, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவார். விசேஷமாய் அந்த சனிக்கிழமை 19ஆம் தேதி அன்று முழு காலையில் 9லிருந்து 4 மணி வரைக்கும் யூத்துக்காக ஒரு யூத் மீட்டிங் வச்சிருக்கிறோம், கனெக்ட் 25 அப்படின்னு. அதனால் எல்லா வாலிப தம்பியும் தங்கச்சியும் வரணும். அதுக்கு வந்து 50 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. அதனால் மதிய உணவு உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படும். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். சேர்ந்து இந்த பாட்டை பாட போகிறோம். ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. இந்த பாட்டை பாடி உங்களுக்காக ஜெபித்து நான் இந்த 5வது நாளை நிறைவு செய்ய விரும்புகிறேன். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஹalleluya, oh hallelujah. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கரங்களை தட்டி தேவாவியானவருக்கு இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். பிசாசு வெட்கப்பட்டு போனார். Thank you Jesus, thank you Holy Spirit. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. திருச்சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இந்த மாறாத ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும். யோவான் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரத்தில் நீங்க ஹைலைட் பண்ண அத்தனை வாக்கு தத்தங்களும் எங்கள் பிள்ளைகள் ஒருவர் மேலும், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்படியே இருப்பது. எங்க திருச்சபை இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடன் தொகை, ஆண்டவரே தகப்பனே, உங்களுக்கு சித்தமாய் இருக்குமானால் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள அந்த ஒரு கடனும் இல்லைன்ற அளவிற்கு ஒரு வழிவாசலை எங்களுக்காய் நீர் திறப்பதற்காக நன்றி. மனதார ஆசீர்வதி, உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.